கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் அழாதே என்று சொன்னபோது பாடையை சுமந்தவங்க நிக்கல. ஏன்னா அவங்களுக்கு டைம் ஆச்சு. அவங்களுக்கு அடக்கம் பண்ணிட்டு டீயும் பன்னும் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போனோம். ஆனா இயேசு வந்து தொட்டார். அவங்க நிக்கிறாங்க. அவங்க நிக்கும்படியா பிடிச்சு வைக்கிறார். ஆமென். எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை அவர் பிடிச்சு வச்சதுனாலதான் நிக்குது. எத்தனை இடத்துல என்னாண்டவரை எதுக்காண்டவரேன்னு விட்ட போது பிடிச்சு வைக்கிறார், பிடிச்சு வைக்கிறார். நம்புவதற்கு ஏதுவல்லாத போது ஆபிரகாமுடைய நம்பிக்கையை பிடித்து வைத்தார். ஆமா, 99 வயசுல ஆபிரகாம் சொல்றார், இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக. அப்ப மொத்த நம்பிக்கை போச்சுல, பிடிச்சு வைக்கிறார். எப்படிங்க இவ்வளவு காலம் நம்பிக்கையில் இருக்கிறீங்க? எங்க இருக்கிற? அவர் பிடிச்சு வைக்கிறார். அவர் பிடித்து வைத்திருக்கிறார். என் நம்பிக்கை தீபத்தை அணையாமல் கர்த்தர் பிடித்து வைத்திருக்கிறார் என்றால் என்னால சொல்ல முடியும், நிச்சயமாய் முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. நல்ல கரங்களை தட்டி எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் நம்பிக்கையை நான் பிடிச்சு வைக்கல, என் நம்பிக்கையை கர்த்தர் பிடித்து வைத்திருக்கிறார். என் நம்பிக்கை இந்த வாசலை தாண்டி போயிருக்கும், கர்த்தர் பிடிச்சு வச்சிருக்கிறார். ஹalleluya. எத்தனை இடத்துல நம்பிக்கை இழந்தோம், எத்தனை இடத்துல பிடிச்சு வைக்கிறார். சரியான நேரத்துல மட்டும் கர்த்தருடைய வார்த்தை தேடலைன்னா, சரியான நேரத்துல மட்டும் கர்த்தருடைய சந்திப்பு இல்லைன்னா, நான் நம்பிக்கையற்று எசேக்கியேல் 37வது அதிகாரமா என் வாழ்க்கை இருந்திருக்கும். என்ற உலர்ந்து போய் கடந்திருப்பேன். ஆனா கர்த்தர் வார்த்தை அனுப்பினார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் ஆமென். சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவே இறுதி வரை, நம்புவே. எங்க இவ்வளவு புயல் அடிச்சோம், எப்படிங்க இன்னும் ஆண்டவரை நம்பிட்டு இருக்கீங்கன்னா பிடிச்சு வச்சிருக்கிறேன். போயிராத. ஆமென். நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் இருப்பேன். ஆமென். ஹalleluya. சரியானதை செய்வார், சரியான நேரத்தில் செய்வார். மூன்றாவதாக சத்தியமா செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்தியமா செய்வார். ஆமென். அத கொஞ்சம் இப்படியா சத்தியம் அடிக்குது? சத்தியமா செய்வார், இல்ல சத்தியமா செய்வார். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல 47 முதல் நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கலிலேயாவுக்கு வந்தார் என்று கேள்விப்பட்டதும் ஒரு மனுஷன் அவர்கிட்ட போய், என் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறபடியினால் அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று கூப்பிடுறான். நீங்க வாங்க. நமக்கு தெரியும், இதே போல இன்னொரு தகப்பன் இயேசுவை வீட்டை கூட்டிட்டு போவார். யாரு? சத்தமா சொல்லுங்க. ஏவீர். அப்போ இங்க எப்படியாவது வந்து என் மகளை தொடர்ந்து சொல்ல, இயேசு போனாரா? போகலையா? போனார். இங்க இவன் கெஞ்சும் போது இயேசு என்ன சொல்லுகிறார்? 50வது வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இயேசு போகல, நீ போ அப்படிங்கிறார். அவன் அப்படியே நிக்கிறான். 49வது வசனத்துல, ஆண்டவரே என் பிள்ளை சாகரத்துக்கு முன்னே வர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், நீ போ, அவன் பிழைத்திருக்கிறான், அவனுக்கு ஒன்றும் ஆகாது. சில நேரத்தில் ஆண்டவர் வந்து வார்த்தை தந்து அனுப்பி விட்டுருவார். நாமளும் வார்த்தையை கொடுத்து அநேகரை அனுப்புவோம். தெரியுமா? எதுக்கு தெரியுமா? அந்த இடத்துல இருந்து அவங்கள போக வைப்பதற்கு. அந்த சரி ஒன்றும் பார்க்கலாம். சரி போயிட்டு அப்புறம் வாங்க.
மனிதன் தருகிற வாக்குறுதிகள் எல்லாம் அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருந்து அவர்களை அனுப்பி விடுவதற்கு. இங்கே இவன் இவ்வளவு கெஞ்சியும் கர்த்தர் போகாம வார்த்தை, அவனுக்கு ஒன்னும் ஆகாதுப்பா, அவன் பிழைத்திருக்கிறான், நீ போ அப்படி சொல்லிட்டு அனுப்பி விடுறார். வேதம் சொல்லுகிறது 50வது வசனத்தின் பிற்பகுதியில் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேட்டுட்டு போறவங்க எல்லாரும் எத்தனை பேர் நம்பி போறோம்? நம்பி போறோம். நம்பி போகும்போது 51வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது என் பிள்ளை இப்போ எப்படி இருக்கிறான்னு கேட்கல, சாப்பிட்டானான்னு கேட்கல, வேற எதுவும் கேட்கல. அவன் கேட்டது என்னன்னா, எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமா, எந்த டைம். ஏன் டைம் கேட்கிறான்னா, இவன் மனசுல என்ன இருக்குன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தை. வார்த்தையை நம்புறவன் அதுக்கப்புறம் எதை தான் நினைச்சிட்டு இருப்பான் தெரியுமா? வார்த்தையை. இயேசுவினிடத்தில் வரும்போது எதை நினைச்சிட்டு வந்தான் தெரியுமா? தன் மகனின் அவஸ்தையை. இயேசுவினிடத்தில் வந்து போகும்போது எதை நினைச்சிட்டு போறான் தெரியுமா? வார்த்தையை. அவன் போய் அந்த 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 பாதை முடிகிறதற்கு முன்னதாகவே வார்த்தை நிறைவேறின செய்தி வருகிறது. வார்த்தையை நம்பி போறவங்க பாதை முடிவதற்கு முன்னமே வார்த்தை நிறைவேறின செய்தி வரும். வார்த்தை நிறைவேறின செய்தி வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? வார்த்தையை நம்பிதான் நம்முடைய பயணம் போயிட்டு இருக்கா? ஹல்லேலூயா. கடைசி போய் சேரும் போது எங்க அப்படி இல்லை, அவன் போகையில் அவன் எதை நம்பிட்டே போறான்? ஆண்டவர் சொல்லிட்டார், இப்படி சொன்னாரு, பிழைத்திருக்கிறாம பிழைத்திருப்பான். எப்படி பிழைத்திருப்பான்? எப்படி எழும்புவான்? நான் தான் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டேன், எழும்பலையே. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்படி போகும்போது வராங்க, வந்து மகன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு. ஆமே. நமக்கு தெரியும், எவ்வீரு வீட்டுக்கு இயேசு போகும்போது வழியில கொஞ்சம் பேர் வந்து என்ன சொன்னாங்க? உன் மகள் மரித்து விட்டார். என்ன நடக்கும்? அதனாலதான் எவ்வீருக்கு வார்த்தையை மட்டும் கொடுத்து அனுப்பாம இயேசுவும் கூட போறார். ஆமே. சில விஷயத்தை ஆண்டவர் சிம்பிளா அனுப்பி விடுறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. ரிசல்ட் எழுதியாச்சு, கர்த்தர் நினைத்ததுதான் நடக்கும். வார்த்தையை நம்பி போறான். வார்த்தையை நம்பி போறான். நம்பி போகையில் போய் வீட்டுக்கு சேர்ந்த போதில்லை, அந்த ஆழ்ந்த வேலை. நம்ம வார்த்தையை நம்பிதான் நம்முடைய வாழ்க்கையில போயிட்டு இருக்கிறோம். இந்த ஓட்டம் முடிகிறதுக்கு முன்னாடியே சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. ஏங்க, அவர் சத்தியமா செய்வாருங்க. அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒன்று கூட தவறவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர். ஆமென். எனக்காக யாவை அப்படி எழுதி நிற்கலாமா? நீரே. ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அவன் கேட்கிறான், எந்த மணி நேரத்தில்? அப்ப அவங்க ஒரு டைம் சொல்றாங்க. 53வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். ஆமென். அறிந்து கர்த்தர், அதாவது வார்த்தையை மட்டும் நினைக்க கூடாது, வார்த்தையை கர்த்தர் எப்போ சொன்னாருங்கிற டைம். ஆண்டவர் உங்கள்கிட்ட வார்த்தையை பேசுறாருன்னா டைமோட நோட் பண்ணி வைங்க. இந்த நாள்ல இந்த டைம்ல அது சொல்றாரு. ஆமென். நமக்கு வார்த்தையே தெரிய மாட்டேங்குது. ஆண்டவரே, நீர் என்ன நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தரலாம். என்ன வசனம் தந்தார்? அது டெய்லி தந்துட்டு இருக்கிறார். என்ன வசனம் தெரியல. அப்பதான் ஒரு விசுவாசியின் அடையாளம், ஆண்டவரை நம்புறவனுடைய அடையாளம். அவன் வார்த்தை தந்த டைம், வார்த்தை தந்த சிச்சுவேஷன், எல்லாத்தையும்
பணத்துல நம்பி போங்க. ஒவ்வொரு முறை தேவ சமூகத்தில் வரும்போது சும்மா வரக்கூடாதீங்க. சபை கூடும்போது ஆராதனை நம்ம வர்ஷிப் பண்றோம், எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் மேல நிக்கிறது என்ன தெரியுமா? அவர் நம்ம கூட பேச விரும்புறார். ஆமென். பர்சனலா பேசுவாருங்க. நீங்க அந்த எதிர்பார்ப்போடு வந்து அமர்ந்துருங்க. ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கலாம், நீங்க அந்த ஆண்டவர் உங்களை பார்த்தே பேசிட்டு, உங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிட்டு இருப்பார். அப்படியே இருக்கும், என்னடா இது யாரோ போட்டுக்கிட்டாங்க. அதான் சொன்னேன்ல, போன வருஷமா முந்தின வருஷமா சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு எல்லாரும் போகும்போது ஒரு சகோதரர் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி, பாஸ்டர் என் மனைவி ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா? நான் சொன்னேன், இல்லை ஒன்றும் இல்லை. என்ன? இல்லை வீட்டில் நடந்தது ஃபுல்லாக இன்னைக்கு செய்தியில் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு திருப்பி ஒரு 1/2 hour கழிச்சு அந்த சகோதரி ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர், என் ஹஸ்பண்ட் ஏதாவது உங்களுக்கு சொல்லி தந்தாங்களா? இல்லை. என்ன பிரச்சனை கேட்டு? இல்லை, வீட்டில் நடந்தது அப்படியே. ஆமென். அவர் என்ன நினைச்சாருன்னா இவங்க போட்டு கொடுப்பாங்க. பாருங்க, யாரும் சொல்லி இந்த பலிபீடத்துல இருந்து ஒரு வார்த்தை வராது. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கறது அப்படியே அதே ஜெபம் தான். ஆண்டவர், மாம்சமா இந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது. ஏன்னா எழுத்து கொல்லும். ஒரு ஆள் செஞ்சதை மனசுல வச்சுட்டு 7 பாயிண்ட் எடுத்து அடிக்கலாம், ஆனா அது அந்த ஆளை கொல்லும். ஆவி உயிர்ப்பிக்கும். நீங்க தான் இங்க வார்த்தையை வைக்கணும். நம்பி போனான் போகையில். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்ட வேலை அற்புதம். நல்ல செய்தி கேட்ட பிறகுதான் ஓட்டமே முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். Glory Jesus. சொல்லுங்க, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து